ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம்ம இந்த மார்கழி மாதம் திருப்பாவையிலேருந்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு வரோம். அந்த வழியில் நம்ம ஃபஸ்ட்டு எபிசோடில் நிஷ்காம கர்மம் பற்றியும், 2வது எபிசோடில் சத் சங்கம் பற்றியும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எப்படி யாரோட நீ பழகுறியோ அது மாதிரி தான் உன்னுடைய பிஹேவியர் இருக்கும். அப்போது நம்ம யாரோட பழகுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம சரியாக வச்சுக்கணும். அதுதான் வந்து சத் சங்கம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக வேண்டி எப்படி சமுதாயத்தை ஒதுக்கிட்டு இருக்க முடியுமா உன்னால்? அவங்க கூட தான் நம்ம இருந்தாகணும். இருந்தாலும் நம்ம வந்து என்ன செய்யணும்? நம்ம அவங்க கூடவே இருந்தாக்க கூட நம்ம வந்து என்ன செய்யலாம்? அவங்க வந்து அதில் வந்து நம்ம யார் ட்ரூ உண்மையாக நம்ம கூட இருக்கிறவங்க அப்படிங்கிறது அதுக்கு தான் சத் சங்கம்னு ஏற்படுத்திக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் சில டவுட்ஸ் எனக்கு இருக்கிறத நான் பால்விகாஸ் குரு கிட்டே கேட்டேன். அவங்க மறுபடியும் எனக்கு சுவாமியோட டீச்சிங்ஸ்லேருந்தும் திருப்பாவை 16th to 20th பாசுரம் வரைக்கும் இருக்கிறதுலேருந்து எனக்கு விடை சொல்லியிருக்காங்க. எனக்கு மறுபடியும் ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிருக்கு. நான் என்ன கேள்வி கேட்டேன், அவங்க என்ன பதில் சொன்னாங்க, பார்க்கலாம் வாங்க. சாய்ராம், எனக்கு லாஸ்ட் எபிசோடில் குட் கம்பெனியோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுது. ஸோ அடுத்ததான் ஆண்டாள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். எஸ், இந்த 16வது பாசுரத்தில் ஆண்டாள் என்ன பண்ணுறா, நந்தகோபரோட வீட்டுக்கு வரா. அந்த அரண்மனைக்கு வந்து கண்ணனை பார்க்கறதுக்காக வரா. அப்போ ஒவ்வொருத்தரையா அந்த கேட் கீப்பர், மெயின் கேட் கீப்பர், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற கேட் கீப்பர், நந்தகோபர், யசோதா, பலராமா எல்லாரையும் ரிக்வெஸ்ட் பண்ணுறா, கதவை தரங்கோ. ஏன்னா ஒரு மாளிகைன்னா ஒவ்வொரு டோராக ஓப்பன் ஆகணும் இல்லையா? எதுக்குன்னா பகவானை பார்க்கறதுக்காக, அவரை தர்ஷன் கிடைக்கிறதுக்காக. கடைசியாக நப்பின்னை, கண்ணனோட மனைவி, அவளையும் அவள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறா. ஸோ இதில் என்னென்னா, ஷீ ஃபாலோஸ் எ ப்ரோட்டோகால். ஆண்டி, இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நீங்கள் எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்காருன்னு சொல்கிறீங்க. இப்போ எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறாருன்னா, இப்போ எங்கள் வீட்டில் நான் இப்போ வேலைக்கு போகிறேன்னா, ஒரு ஆஃபீஸில் மேனேஜர், கலீக்ஸ் எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்காருன்னா, இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாச்சு. இது பார்க்க முடியுமான்னு எனக்கு புரியலையா ஆண்டி? முடியும். என்னென்னா, ஒன்று வந்து ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் எப்படி பழகிறீங்களோ அது பகவானை போய் சேர்றது. ஸோ அப்போ இதுக்கு வந்து ஒரு ஈஸி வே என்னன்னா, ஹம்பிளாக இருக்கிறது. இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சுடுத்து எல்லாருள்ளேயும் பகவானை பார்க்கணுன்ற அளவுக்கு தெரிஞ்சுடுத்து, வித்யா ததாதி வினயம். ஸோ அந்த ஹியூமிலிட்டி தான் நம்மளுக்கு இந்த பாவத்தை கொண்டு வரும், எல்லாருள்ளேயும் பகவானை பார்க்கறது அப்படிங்கிறது. ஸோ அப்போ ரெண்டும் ஒரு மாதிரி லிங்க்டுன்னு சொல்லலாம். ஸோ பகவான் உள்ள பார்க்கும்போது நம்ம ஹம்பிளாக இருப்போம் இல்லையா? சுவாமி கிட்ட இவ்வளோ ஹம்பிளாக நம்ம எல்லாரும் பேசுவோம், அது பண்ணுவோம். ஸோ அப்போ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதே மாதிரி நீங்கள் பார்க்கறதுக்கும் இந்த ஹியூமிலிட்டியை பண்ணிங்கன்னா, ஹம்பிளாக இருந்தீங்கன்னா, யூ வில் பி ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஏகாத்ம பாவம், ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து நம்ம சுவாமியே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அவர் என்ன பண்ணாலும், அவர் என்ன ஆக்ஷன் பண்ணாலும் அதில் வந்து அவர் அந்த ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், அதில் வந்து ரொம்பவே சொல்லணும். நம்ம அவரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கெல்லாம் எல்லாரையும் வச்சு தான் கன்சல்ட் பண்ணி தான் எல்லாமே பண்ணுவார். அவர் பண்ணுன்னு சொன்னால் எல்லாரும் பண்ணிட போகிறா, ஆனாலும் அவர் வந்து அந்த ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுவார். இந்த ஹியூமிலிட்டி பற்றி சொல்லும்போது சுவாமி அதை வாயால் மட்டும் சொல்லலை, ஹம்பிளாக இருங்கன்னு அவர் நம்மளுக்கு செஞ்சே காமிச்சிருக்கார் நிறையா விஷயங்களில். இதில் ஒரு இன்சிடெண்ட் சொல்லணும்னா, சுவாமி அந்த ராயலசீமா டிஸ்ட்ரிக்ட் மேடக் அந்த பக்கம்லாம் வாட்டர் ப்ராஜெக்ட் பண்ணும்போது, அந்த மேடக் டிஸ்ட்ரிக்டில் நியர்லி 400 ஃபேமிலிஸ் இருக்கிற வில்லேஜ் அது. அங்கே வந்து சுவாமி வருஷக்கணக்காக அவள் தண்ணி இல்லாமல் அவஸ்தைப்பட்டிருந்தா. அப்போ இந்த சுவாமியோட வாட்டர் ப்ராஜெக்ட்னால அவளுக்கு தண்ணி கிடச்சிது. ஆனால் அவள் வந்து ஆக்சுவலாக சுவாமியை பார்த்தது கூட இல்லையாம் அந்த கிராமத்தில் இருக்கிறவாள்லாம். ஸோ அந்த வாட்டர் ப்ராஜெக்ட் பண்ணும்போது தான் இதை சுவாமி பண்ணியிருக்காருன்றது தெரிஞ்சுது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவள் வந்து சுவாமியை கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு டு ஷோ தேர் கிராட்டிடியூட் ஒரு 100 பீப்புள் வந்தா பத்திக்கு. அப்போ அவள் சுவாமி தர்ஷன் பண்ணும்போது சுவாமி வந்து அதில் வந்து ஒருத்தர் எழுந்து சுவாமி கிட்ட சொல்கிறார், சுவாமி ரொம்ப தேங்க்ஸ், நாங்கள் வருஷக்கணக்காக கஷ்டப்பட்டு இருந்த தண்ணி கஷ்டத்தை போக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிற. அவள் கிராட்டிடியூட் அப்படியே அந்த லிட்டரலி தட் பர்சன் வாஸ் க்ரையிங் இட் சீம்ஸ். அப்போ சுவாமி சொல்கிறாராம், பங்காரு, நீங்கள் நான் சேவை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க,
ஸோ நான் தான் உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னாராம். இது வந்து என்னன்னு சொல்கிறது, திஸ் இஸ் ஹைட் ஆஃப் ஹியூமிலிட்டி இல்லையா? இது வந்து நம்ம அப்பயே அதை இம்பைப் பண்ணோம் அப்படின்ற ஒரு இது நம்மளுக்கு ஏர்ஜ் வருது இல்லையா? இதை விட யாரும் ஹியூமிலிட்டியை நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுக்க முடியும்னு தோணலை எனக்கு. சாய்ராம். அடுத்த பாசுரத்தில் பார்க்கும்போது ஆண்டாள் வந்து நப்பின்னையை கெஞ்சினான்னு சொன்னோம் இல்லையா? ஒவ்வொருத்தரையா சொல்கிறா. கடைசியாக நப்பின்னை வந்து கண்ணனோட ஒய்ஃபு. அவள் இருக்கிறது ஒரே ரூம். ஸோ அவள் தான் ஃபைனலாக ஓப்பன் பண்ணணும். அப்போ நப்பின்னையை கெஞ்சரா, ப்ளீஸ் எனக்கு அந்த கதவை திறந்து விடு நப்பின்னை, அதுவும் சந்தோஷமாக திறந்து விடு அப்படிங்கிறா. அதாவது ரொம்ப வித் ரிக்ரெட் பண்ணாத, சந்தோஷமாக அந்த கதவை தர நான் நம்ம கண்ணனை பார்க்கறதுக்கு அப்படின்னு. பட் நப்பின்னை ஏன் ஹெசிடேட் பண்ணுறான்னா, அவள் ஒரு க்ஷணம் கூட பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடாதுன்றதுல அவள் இருக்கா. இது லக்ஷ்மிக்கே சொல்லுவா. லக்ஷ்மி வந்து பகவானை விட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக செல்வம் அப்படின்னு பேர், ஒரு இடத்துல நிலச்சி நிற்க மாட்டாளாம். ஏன்னா அவளுக்கு பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்கோமேன்ட்டு போடிடுவாளாம். ஸோ அந்த மாதிரி நப்பின்னை வந்து ஒரு க்ஷணம் கூட பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால கதவை திறக்காம இருந்தாலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பகவானை விட்டு க்ஷணம் கூட பிரியக்கூடாது அப்படின்ற ஒரு அதுக்கு வந்து நம்ம ஹார்ட்டை வந்து நம்ம ஓப்பனாக வச்சுக்கணும். தட் இஸ் என்னன்னா, எப்போ நம்ம சுவாமி நம்ம கூடவே இருப்பார்னா, ஒவ்வொரு க்ஷணமும் சர்வீஸ் பண்ணும்போது ஐம் சர்விங் சுவாமி. இதுதான் ஹனுமான் இது பண்ணது இல்லையா? ஐம் த சர்வன்ட் ஆஃப் லார்ட் அப்படின்னு தான் அவர் எப்போதுமே அப்படின்னு தான் சொல்றார். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த சேவா பாவம் சுவாமிக்கு பண்றேன் அப்படின்றது நம்ம ஐம் சர்விங் சுவாமி இன் எவ்ரி ஒன். ஓகே, அது அகெயின் அண்ட் அகெயின் ஈஸ்வர சர்வபூதானாம், அதுதான். ஸோ when I am serving others, I am serving the Swami within them. ఈ బ్రహ్మతత్వం అనేటువంటిది ఏ రీతిగా మనం గుర్తించాలి? బ్రహ్మతత్వத்தை நாம் எவ்விதத்தில் உணர வேண்டும்? ప్రపంచమంతయు భగవంతుని యొక్క స్వరూపమే. இந்த உலகம் முழுவதும் பகவானின் ஸ்வரூபமே ஆகும். విశ్వం విష్ణు స్వరూపం. விஸ்வம் விஷ்ணு ஸ்வரூபம். உலகம் விஷ்ணுவின் ஸ்வரூபம். సర్వం ఖలివిదం బ్రహ్మ. சர்வம் கல்விதம் பிரம்மா. இவை அனைத்தும் பிரம்மமே. ఇలాంటి ప్రపంచమునందు ఉండినటువంటి సమస్త పదార్థములు కూడాను బ్రహ్మస్వరూపమే. இப்படிப்பட்ட பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் பிரம்மஸ்வரூபமே. నీవు నిజముగా భగవంతుణ్ణి ఇష్టపడినటువంటి వాడైతే, ప్రేమించినటువంటి వాడవైతే, ఈ ప్రపంచమునందు గల సమస్త పదార్థములు కూడాను ప్రేమించాలి. நீ உண்மையில் இறைவனை விரும்புபவனானால், நேசிப்பவனானால், இவ்வுலகில் உள்ள அனைத்து பொருள்களையும் நேசிக்க வேண்டும். இது மூலமா என்ன ஆறுது, நம்மளுக்கு அந்த சுவாமியோட சாமீபியம் கிடைக்கிறது, அதாவது க்ளோஸ்னஸ் கிடைக்கிறது. இதுல இன்னொன்று, இந்த பாசுரங்கள்ல வந்து ஆண்டாள் வந்து கோழி கூவித்து, குயில் கூவித்து, டோர் ஸ்டெப்ல வந்து எல்லாம் கூப்பிடுறது அப்படின்னு சொல்றா. ஸோ தட் மீன்ஸ் வாட், பகவான் வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகள்லையும் பகவான் இருக்கார். எல்லா ஜீவராசிகளும் அவரோட தர்ஷனுக்காக வெயிட் பண்றது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்றா. ஆண்டாள் தம் பாசுரத்துல சேவிக்கிறா, கோழி கூவுறது, குயில் கூவுறது உன்னோட வாசல்ல வந்து நீ எழுந்துக்கோ அப்படின்னு சொல்றா. இது வந்து என்ன சொல்றதுன்னா, எல்லா ஜீவராசிகளும் பகவானுக்கு ஒண்ணுதான். அது மனிதர்களா இருந்தாலும் சரி, கோழியா இருந்தாலும் சரி, குயிலா இருந்தாலும் சரி, எல்லாமே பகவானுக்கு ஒண்ணுதான். ஸோ எல்லாமே அவரோட வாசல்ல வந்து அவரோட தர்ஷன், ஸ்பர்ஷன், சம்பாஷன் அண்ட் அவரோட அசோசியேஷன் லைஃப் லாங் கிடைக்கணுங்கிறதுக்காக நிக்கிறது. ஆண்டி, இப்போ நீங்கள் ஆண்டாள், கோழி, குயில் அதெல்லாம் சொன்னதுனால எனக்கு நம்ம சுவாமியோட சாய்கீதா ஞாபகம் வருது. சாய்கீதா சுவாமி மேலே இவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன புரியுதுன்னா, இப்போ நம்ம சுவாமி மேலே பக்தி செலுத்துறதுக்கு நமக்கு வேற எதுவுமே வேண்டாம். அது ஒரு பாவம், அது நம்ம மனசுலேருந்து, ஹார்ட்லேருந்து வரணும் அப்படின்றது எனக்கு புரியுது ஆண்டி. அப்படி இருந்தா
அவர் நம்ம கூடவே நம்ம மேரே சாத்து ரஹோ அப்படியே இருப்பார் நம்ம கூட. இதில் இந்த மெசேஜை தான் வந்து இந்த குத்து விளக்கெரிய பாசுரம் நம்மளுக்கு சொல்கிறது. ஏன் இந்த ரிக்வெஸ்ட், அதாவது மேரே ஜீவனுமே சாத்துரகோன்னா அந்த எப்படி நான் பின்னை ஒரு க்ஷணம் கூட பகவானை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேங்கிறாளோ அந்த மாதிரி நம்மளும் அந்த பகவானை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆண்டி ஆனால் இப்போ ஒரு க்ஷணம் கூட பிரியக்கூடாதுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாச்சு ஆண்டி. ஏன்னா வந்து எனக்கு நிறைய வேலை இருக்கும், எனக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அப்போ நான் எப்பயுமே சுவாமியை பற்றி யோசிச்சுட்டு இருக்க முடியாது இல்லை. அப்போ நான் எப்படி அந்த அளவுக்கு நான் அந்த அளவுக்கு நான் சுவாமியை யோசிக்க முடியும்? இதில் தான் ஆண்டாள் சொல்கிறா, ப்ரே பண்ணுங்க சுவாமி, இந்த பாவத்தை எனக்கு நீ கொண்டு வரணும்னா நீ தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரேயர் தான் சுவாமியோட ஒன்லி வீக்னஸ், நம்மளோட ஒன்லி ஸ்ட்ரென்த். ஸோ அதனால் அந்த பாவத்தை நீங்கள் தான் வர்ஷிக்கணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணுவோம். దట్ ఈస్ ద ఓన్లీ వే. దైవం సర్వత్రా ఉండినప్పటికీ ప్రయత్నంగా మనం కొంతవరకు சாதனை செய்யாలి. இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் அவனை காண நாம் முயற்சி எடுத்தாக வேண்டும். ఈ సాధన చేయకుండా సర్వత్రా ఉండినటువంటి దైవత్వం కూడా మనకు సాక్షాత్కరించదు. இச்சாதனையை நாம் செய்யாவிட்டால் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் நமக்கு தோன்றி அருள மாட்டான். పాలను తీసుకో, பாலை எடுத்துக் ఆ கொள்ளுங்கள். పాలను ఒక పాత్రలో పెట్టుకొని వెన్నెక్కడ 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 అని 10 దినములు నీవు ప్రయత్నించినప్పటికీ ఆ పాలు పాడైపోతుంది, కానీ వెన్న నీకు సాక్షాత్కరించదు. அதை ஒரு பாத்திரத்தில் வைத்துக் கொண்டு வெண்ணெய் எங்கே என 10 நாள் தேடினாலும் அந்த பால் தான் கெட்டு போகுமே தவிர வெண்ணெய் நமக்கு కానీ தென்படாது. ఆ పాలలో వెన్న ఉన్నది. ஆனால் அந்த பாலில் வெண்ணெய் உள்ளது. అయితే దానిని వెన్నగా నీవు అనుభవించాలనుకుంటే அவ்வெண்ணெயை நீ அனுபவிக்க வேண்டும் దానిని என்றால் పెరుగుగా మార్చాలి. பாலை தயிராக ఆ மாற்ற పెరుగుని வேண்டும். తిరిగి మద్దన చేయాలి సాధన. அத்தயிரை நன்றாக கடைய வேண்டும், ఆ அதுவே సాధన சாதனை. చేసినప్పుడే ఆ యొక్క సర్వత్రా ఉండినటువంటి పెరుగు ఒక వెన్న ఒక పై భాగంలో సాక్షాత్కరిస్తుంది. அச்சாதனை செய்த பிறகே தயிரில் எங்கும் நிறைந்துள்ள வெண்ணெய் பிரிந்து மேலே வந்து புலப்படும், அதுவே தெய்வத்துவம். இது கடைசியில் வந்து நம்ம இது வரைக்கும் அனிமல்ஸு, பேர்ட்ஸு, மனிதர்கள் எல்லாரையும் அசோசியேட் பண்ணா. இதில் வந்து பியூட்டி என்னன்னா இந்த கடைசி 33 விசிறி, கண்ணாடி இதெல்லாம் அசோசியேட் பண்ணுறா ஆண்டாள். இது என்னது விசிறி கண்ணாடி? என்னென்னா இந்த விசிறி கண்ணாடிலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா பகவானுக்கு ஜென்ரலாக பூஜை பண்ணும்போது ஷோடசோபச்சாரத்தில் ஒன்று காமிக்கிறது. ஸோ அப்போ என்ன, அந்த விசிறிங்கிறது வந்து ஒரு இது அப்போ என்ன ஆறுது, அதை காமிக்கும்போது அதுக்கும் பகவானோட சம்பந்தம் கிடைக்கிறது. அதே மாதிரி கண்ணாடி அதையும் காமிக்கும்போது அதெல்லாம் இதுவாகுது. ஸோ இதெல்லாம் ஆஃபர் பண்ணுறாளாம் நப்பின்னை, நீ என்ன கொண்டு கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணுறார் அப்படிங்கிறா. கண்ணாடிங்கிறது வந்து நம்ம பிம்பத்தை நம்ம பார்த்தோன்னா நம்ம பிம்பத்தை நம்மளுக்கே காமிக்கிறது, நம்ம முகத்தை. அதே தான் நம்ம எல்லாருமே பகவானோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது அந்த கண்ணாடி நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி இன்னனிமேட் திங்ஸ் கூட பகவானோட சம்மந்தப்பட்டிருக்கு. இதுக்கும் ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, இது சுவாமி யூஸ்வலாக எல்லா ஃபங்க்ஷனுக்கும் லேடிஸ்க்கு சாரீஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவா இல்லையா. அதில் ஒரு சமயம் நல்லா பண்டலாக போயிடுத்து, அதில் ஒரே சாரீ மிச்சம் விழுந்துடுதான். அதை போய் அந்த ஸ்டூடெண்ட் எடுக்கும்போது பார்த்தா வெட்டாக இருந்துதான். அப்போ சுவாமி இது வந்து ஈரமாக இருக்குது, எப்படின்னே தெரியல அப்படின்னு சொன்னாலாம். அப்போ சுவாமி சொன்னாராம், இல்லை அது அழறது, பகவான் காரியத்தில் என்னை யூஸ் பண்ண முடியாமல் போயிடுத்தே, நான் யூஸ் இல்லாமல் போயிட்டேனே அப்படின்னு, பகவானோட சம்மந்தப்படலையே நான் அப்படின்னு இது பண்ணித்தான். ஸோ அந்த மாதிரி இன்னனிமேட் திங்ஸு கூட பகவானோட அசோசியேட் பண்ணும்போது நம்ம மனிதர்களாகிய நம்ம பகவானோட அசோசியேஷன் எப்போதும் வச்சுட்டு இருந்தோம்னா இந்த ஜேர்னி வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஸ்மூத்தாக போகும். அந்த நிஷ்காம கர்மம்ன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது வந்து லவ்வால் சவாலில் கொண்டு நம்மளை முடிச்சிடும். இதை தான் இந்த 5 பாசங்கள்லையும் ஆண்டாள் சொல்கிறான். சாய்ராம். तेरे द्वार पे मैं आऊं, मुझे शांति दो भगवान। मुझे शांति दो भगवान, मुझे शांति दो भगवान, मुझे शांति दो भगवान।
साथ रहो साईनाथ मेरे जीवन में साथ रहो साईनाथ मेरे जीवन में साथ रहो साईनाथ मेरे जीवन में साथ रहो साईनाथ साई राम साई श्याम मेरे साई राम। இப்போ எந்த ஒரு விஷயம், இப்போ நீ எக்ஸாம்க்கு நல்லா படிக்கணும்னா கூட நீ டிவியை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், மொபைலை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஒரு விஷயங்கள். அப்போ கடவுளை அடையணும்னா எப்பேற்பட்ட சாக்ரிஃபைஸ் இருக்கணும் நம்மளோட லைஃப்ல, இல்லையா? கடவுள் எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் இருக்காரு. அதுதான் உபனிஷத்துமே சொல்றது. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வமா இருக்கலாம், ஈவன் ஈஸ்வர சர்வபூதானாம், எல்லா விஷயங்களுமே அதே தான் சொல்றது. ஸோ கடவுளை அடையறதுக்கு இது எல்லாமே ரொம்ப முக்கியம்.